என்ன பொசுக்குன்னு வந்துட்டீங்க? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இருங்க கைஸ். இருந்தாலும் அது கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான் நட்டுருக்கு. வந்து எப்படி உக்காந்துட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் ரோஸ்லின், கைஸ் ஆக்சுவலாக மொட்டை மாடியில் தான் இருக்குது போல். கீழே வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க, வரீங்க, வந்தால் அந்த படி ஓரத்துலேயே நின்றுட்டு அப்படியே போயிடுறீங்க. கைஸ் ஆக்சுவலாக மேலேயும் ஒரு ரூம் இருக்குது, பட் இப்போ தான் அங்கே போயிட்டு வந்தோம். சேம் கீழே இருக்கிற செட்டப் மாதிரியே தான் மேலேயும் இருக்கும். ஆனால் மேலே வந்து இருக்கிறது ஒரு சிங்கிள் ரூம் தான். ஆக்சுவலாக நம்மளை மேலே வர வைக்க பார்க்குது வர்றது. எதுக்கு மேலே மேலே வந்தால் அங்கேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விடுறதுக்கா? நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறேன், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி தப்பு நடக்கணும், இன்னொரு வாட்டி நடக்காது. கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கேமராவை வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸில் வைக்கிறேன், வீடு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி. பாட்டு பாடுற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ரோஸ்லின், எங்கே இருக்கீங்க? நீங்கள் இப்போ வரலாம். உங்கள் வீடு தானே அது? உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் இருக்கலாம். இந்த வீட்டில் நீங்கள் பறக்கலாம், மிதக்கலாம், தெரிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் யாரையுமே உள்ளார வர விட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து உங்கள் வீட்டு நடு ஹாலில் கையில் கேமராவோடு வந்து நான் உட்காந்துட்ருக்குறேன். வாங்க, முன்னாடி வாங்க. என்னைய மாதிரி நபர்களை கண்டால் தான் உங்களுக்கு பிடிக்காது. என்ன பொசுக்குன்னு வந்துட்டீங்க? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இருங்க கைஸ். இருந்தாலும் அது கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான் நட்டுருக்கு. வந்து எப்படி உக்காந்துட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் ரோஸ்லின், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது உங்களுக்கு ஏன் வந்து புரிய மாட்டேங்குது? உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். உங்களுக்கு சின்ன வயசுங்கிறதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எதை சொன்னாலுமே விளையாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க. வாங்க, உங்களுடைய மெச்சூரிட்டிலாம் இந்த ஸ்னேக் விளையாடுற கேம் தான். இந்த கேம் விளையாடுறதுல மட்டும்தான் நீங்கள் குறியாக இருக்கீங்க. உங்கள் உலகத்துக்கு போகலாம்ல, போயிட்டு நிம்மதியாக அங்கே இருக்கலாம்ல. இங்கே இருந்து கஷ்டப்படணும்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஏன் வேணாம்? ஏன் உங்கள் உலகத்துக்கு போகணுன்னு ஆசை இல்லையா?
உங்களை மாதிரி எத்தனையோ ஆன்மாக்கள் அங்கே தானே இருக்காங்க. கேமரா பார்த்தா வெக்க வருமோ? நீங்கள் வாழ்ந்த காலத்தில் கேமரா இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கேமரா. பார்க்க தம்மா துண்டு சைஸில் தான் இருக்கும். கைஸ் விட்டா நீ நான் இங்கேயே தூங்கிடுவேனான்ருக்கு. செம்ம டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குளிர் வேறு பயங்கரமாக அடிக்குதா. தரையெல்லாம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. நீங்களாம் வெளியே போயிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது ரோஸ்லின். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்களே வெளியே போயிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் வந்து நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்கிறதா ஐடியா? எனக்கு மட்டுமே தெரிஞ்சு நீங்கள் 20 வருஷமாக இங்கே இருக்கிறீங்க. குறைஞ்சது 20 வருஷம் இருக்கும். இந்த 20 வருஷத்தில் எத்தனை பேர் இங்கேருந்து தங்கியிருப்பாங்க? எத்தனை பேர் இதே மாதிரி பயமுறுத்தி நீங்கள் துரத்திருப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு ரோஸ்லின், ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நான் மேலே உங்கள் இடத்துக்கு நான் வருவேன். உங்கள் கிட்ட போய் நான் பேசணும். உங்கள் கிட்ட பக்கத்தில் உட்காந்தே நான் பேசணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்து பேசலாம். என்னுடைய ஒரே குறிக்கோள் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும். இதுதான் எனக்கு வேணும். ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அமைதியாக அந்த ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான். உங்களுடைய ஆன்மா வந்து இறைவன்கிட்ட போயிட்டு நல்ல நிலையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு நான் சொல்கிறது வந்து உங்களுடைய நல்லதுக்கு தான். அது நீங்கள் வெளியே போனால் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். போகிறீங்களா கைஸ்? ஆக்சுவலாக மேலே நம்ம வருவோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தயாராக இருக்காங்க போல். அப்படி தான் எனக்கு தோணுது. மேலே போய் பார்க்கலாமா? இப்போ போனால் மேலே பிடிச்சிடலாம். ஏன்னா மேலே தான் இருக்காங்க. ஓகே ரோஸ்லின், நான் மேலே வரேன். என்னை நீங்கள் எதுவும் அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களை நம்பி தான் நான் மேலே வரேன். நான் சொன்னது ஏதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுதா?
மாதிரி பீரோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து பீரோவே பார்க்க வித்தியாசமாக இருக்குது. வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்களே, அப்போ இந்த மாதிரி டைப் தானே பீரோ இருக்கும். ஆனால் ஒன்றுமே வித்தியாசமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள் கைஸ், வீட்டில் ஆளே கிடையாது, நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறோம். அதுவும் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம், மேலே இருக்கிற ரூமுக்கு வந்துட்டோம். உள்ளார வந்து கதவு போட்டு லாக் பண்ணி விட்டுருச்சு. இன்னும் என்னென்னலாம் அதால் பண்ண முடியுமோ பண்ணட்டும். குழந்தையாக இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும்? பொறுமையாக தான் இருக்க முடியும் இந்த விஷயத்தில். ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. பார்த்து பொறுமையாக தான் இந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் ரோஸ்லின் விளையாடுறியா பாப்பா? உனக்கு விளையாடணுமா என் கூட? கைஸ், நான் சொல்லலை, இந்த ஸ்பிரிட்டை பார்த்தா எனக்கு வந்து டேஞ்சர் மாதிரி தெரில. இந்த ஒரு நைட் ஃபுல்லாக கைஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நைட்டு இங்கே இருந்ததுக்கே வீடு இவ்வளோ இதாக இருக்குது. இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தாங்களே ஃபேமிலி, அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது ரோஸ்லின், எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உன்னால் மறைஞ்சு போக முடியுதில்ல? நார்மலாகவே இந்த மாதிரி ஜின்கள்லாம் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இதில் அப்பப்போ உருவத்தை காட்டுறது, அப்பப்போ உருவத்தை காட்டாமல் சில விஷயங்கள் பண்ணுறது. கைஸ், நமக்கே பிபி ஆகுது. நார்மல் ஹியூமன்ஸ்லாம் இங்கே இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இத்தனை வீடியோ நம்ம எடுத்துருக்கோம், நமக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. சேரை பார்த்தாலே நமக்கு ஆப்போசிட்டில் உக்காந்துருக்குமோனே டவுட்டாக இருக்குது.
வீடியோவை ஆரம்பித்தேன். இப்போ கடைசியாக இங்கேயே வந்துட்டேன். ரோஸ்லின், என் கூட வரீங்களா? என் கூட ஏஞ்சல்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்பிரிட்டு தான் அவங்க. அவங்கக்கிட்ட உங்களை நான் ஒப்படைக்கிறேன். அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். என் கூட வரத்துக்கு உங்களுக்கு சம்மதமா? என் கூட வர்றதுனா நான் இப்போ போக போக என் கூடயே வர்றது கிடையாது. எங்கள் ஊருக்கு போயிட்டு நான் உங்களை கூப்பிடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் ஒரு விஷயம் உத்தரவாதம் தரேன். உங்களுடைய பிரச்சனை தீரும், அதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க, என்ன பண்ணால் இங்கேருந்து போவீங்க, இது எல்லாத்தையும் நான் கேட்டேன். சில விஷயங்களுக்கு தான் என்கிட்ட பதில் சொன்னீங்க, பல விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட சொல்லவே கிடையாது. ஸோ ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய வெல்விஷர்னே சொல்லலாம், ஏஞ்சலுங்கிறவங்க, அவங்கக்கிட்ட உங்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் ரோஸ்லின்னு சொல்லி 3 வாட்டி நான் கூப்பிடும்போது என் முன்னாடி உங்களால் அப்பியர் ஆக முடியுமா? அப்படி நீங்கள் அப்பியர் ஆனீங்கன்னா நான் ஏஞ்சல்கிட்ட உங்களை நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம். உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே உலகத்தை சேர்ந்தவங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் 2 பேரையும் கம்யூனிகேட் பண்ண வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு 3 வாட்டி ஏதாச்சும் ஒரு சத்தத்தை ஏற்படுத்துங்க. அது மூலிமா உங்களுக்கு சம்மதம்னு நான் எடுத்துக்குவேன். ரோஸ்லின், கைஸ் கவனிச்சிங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஸ்பிரிட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஜின்ஸ்லேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் இது ஒரு வித்தியாசமான ஜின். இது ஆக்சுவலாக ஒரு ஹம்சாத் ஜின் தான். ஹம்சாத் அந்த இனத்தை சேர்ந்த ஒரு ஜின்னு தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ரோஸ்லின்ங்கிற அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளே இருந்த ஹம்சாத் ஜின்ட்ட தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு தேவைப்படுது. அது என்னங்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம முன்னாடி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்து நம்ம முன்னாடி இருக்குது. நம்ம அந்த குழந்தைய லைவாக பார்க்குறோம். பார்க்கும்போது நம்ம ஓரளவு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அந்த குழந்தைக்கு பசிக்குதா, அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கா, எதுக்காக அது அழுகுது, அதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம கணிக்க முடியும். ஆனால் இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆத்மாக்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவரம் தெரியாத ஒரு சின்ன குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன புரியும்? அதில் நம்ம கண்ணுக்கு தெரியுறதே ரேராக இருக்கும்போது அதுக்கப்புறம் அது என்ன சொல்ல வருதுங்கிறது எப்படி புரியும்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்கிட்ட இவங்களை அறிமுகப்படுத்தி விடுறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு.
அது ஏன் திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னு தெரில, மனசில் பட்டுச்சு. டக்குன்னு நான் கேட்டேன். 3 வாட்டி வந்து செய்கை கொடுக்க சொன்னேன். 3 வாட்டி சத்தமும் வந்துச்சு. ஏன்னா இப்போது இந்த வீடியோவை நான் வந்து இன்னமும் கன்டினியூ பண்ணால் இது இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஏன்னா அவங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. இந்த ஸ்பிரிட் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்குது சின்ன குழந்தைங்கனால. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் லேட்ரு கேம், அதை வந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த க்ளீன் பண்ணுற அந்த மாப்பூச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு விளையாடுறதா இருக்கட்டும், இந்த இது சேரை நவுத்துறதா இருக்கட்டும், என்னை ரூமில் வச்சு பூட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைல்டிஷ் பிஹேவியராக தான் இருந்தது. ஸோ இவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம வந்து பேசி எதுவும் யூஸ் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசணும். நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் பதில் சொன்னதே பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ காமாக வந்துட்டு நான் இது வரைக்கும் என்னுடைய கேரியரில் எந்த ஒரு ஜின்னுமே இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை, ஏஞ்சலை தவிர. ஏஞ்சலுக்கு அடுத்து நான் வந்து ஒரு பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட் லிஸ்ட்டில் வந்து நான் வைக்கணும் அப்படின்னா ரோஸ்லின் தான். ஸோ ரோஸ்லின், இப்போது இங்கேருந்து நான் கிளம்புறேன். எங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்கள் பேரை நான் மூணு வாட்டி சொல்லி கூப்பிடுவேன். நீங்கள் அப்போ அப்பியர் ஆகுங்க. ஏஞ்சலை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நானும் சரி ஏஞ்சலும் சரி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை டெஃபினட்டாக உங்களுக்கு பண்ணுவோம். அதுக்கு நான் கேரண்டி. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு காதில் கேட்டுச்சா? கேட்குறீங்களா? ஏதாச்சும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அது மூலிமா நான் தெரிஞ்சுக்குவேன். நிம்மதியாக இங்கேருந்து போவேன். ரோஸ்லின், நீங்கள் தானே அது? ஓகே 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 கைஸ், எல்லாம் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். முன்னாடி ஒரு வாட்டி கேட்டேன் 3 வாட்டி சத்தத்தை ஏற்படுத்துங்கன்னு, இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டேன் சத்தத்தை ஏற்படுத்துங்கன்னு. ஓகே, உங்களை நம்பி நான் இங்கேருந்து நான் இப்போ கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். உங்களுடைய ஆன்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னுங்கிற நம்பிக்கையில் இங்கேருந்து நான் போகிறேன். அண்ட் கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லி எனக்கு தோணுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வீடியோ வந்து நான் என் கார்டே போட மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஸோ எண்டிங் வந்துட்டு அது நமக்கு வந்து அந்த ஒரு ஆக்ஷன் ஃபீல் வரணும். நம்மளை எதிர்த்து அந்த கோஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு எதிராக நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், நாம் ஏதாவது கொஞ்சம் திமிராக பேசணும். அப்படி தான் இவ்வளோ நாள் பேசியிருக்கேன், அப்படி தான் ஒரு நாள் வீடியோவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எண்டிங் நான் எந்த வீடியோவுமே நான் பண்ணது கிடையாது. பட் சின்ன குழந்தைங்கிறதுனால எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே வரல. அதுக்கிட்ட போயிட்டு ஹார்ஷாக பேசுகிறதா இருக்கட்டும், வம்புழுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே தோணலை. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸை வந்து அதிகமாக அள்ளி கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் வெளியே ட்ராவல் பண்ணி நான் நிறைய வீடியோ எடுப்பேன். நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லாருக்கும் உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக கொடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.